ஒரு மேச லக்னக்காரனுக்கு அதிகமான தனத்தை ஈட்டுவதற்கான காலநிலைகளும் அந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளும் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சுய ஜாதகத்திற்குள்ள நாம இங்க வரலாம். இப்போ இந்த மேச லக்னத்தில் இந்த ஜாதகன் என்பவர் இங்கே பிறந்திருக்கின்றார். அந்த லக்னாதிபதி என்பவர் இங்கே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே மேச லக்னத்துல இருக்கிறவன் அவன் ரொம்ப மொரட்டு பேச முடியாது, அதெல்லாம் இருந்துட்டு போறான். அது கூடல இருக்கட்டும், இருக்கும், இயல்பாகவே அது இருக்கும், நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இங்க நேர்மையா இருப்பானே, அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவன் செய்கின்ற தொழில் எதுவோ அந்த தொழிலில் அவன் நேர்மையாக இருப்பான். அரசாங்க அதிகாரிகளை நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் அவரை குறை சொல்லுவான். அவனா கூடுதலா ஒன்று சொல்லுவான். அவங்ககிட்ட பேப்பர்லாம் கொடுத்தாலாம் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராலாம் நம்ம கொடுத்தலாம் எதுவுமே சரி கட்ட முடியாது. பேப்பர் சரியா இருந்தா மட்டும்தான் அவன்கிட்ட பேச முடியும். பேப்பர்னா காந்தி பேப்பர் இல்லை, நியாயமான அங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவன் டேபிள்ல இருந்து அது என்ன ஆகும், அது பாஸ் ஆகும். இல்லைன்னா அது கிடப்புல தூக்கி போட்டுருவான். அவங்ககிட்ட நம்ம குறுக்கு வழியிலலாம் அங்க போய் அவன்கிட்ட பேச முடியாதும்மா. ஏன்? அவன் நல்லா எடுத்து பாருங்க, அந்த ஜாதகன் மேச லக்னத்துல இருப்பான். இல்லைன்னா அந்த லக்னத்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் போய் அங்க போய் வலுவா போய் உட்கார்ந்துருப்பாரு. அப்படிப்பட்டவன் தான் என்ன நிலைமையில இருப்பான் அப்படின்னா, நம்ம இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஐயா இவன் எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டான்னா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அங்க மற்றவங்க பூராவும் இருப்பானுங்க. அது அனைத்தையும் தான் மட்டும் ஒழுங்கா இல்லாம தான் கூட பணி செய்யறவங்களும் ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறவர் அந்த அதிகாரியா இருக்கிறார் அப்படின்னா அவனுக்கு லக்னத்துல இந்த செவ்வாயானது இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முரடன், ஐயோ அவன் திருட்டு போய, ஐயோ அவன் அயோக்கியன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அதற்கு அடுத்ததாக இங்கே 2ஆம் பாவகத்தில் இங்கே குருவானவர் அமர்ந்திருக்கிறார். இந்த 2ஆம் பாவகத்தில் இந்த குருவானவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த பாவகம் என்பது ஒருவனுடைய தன பாவகத்தை சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய தனம் என்பதும் வாக்கு என்பதும் 2ஆம் பாவகத்தை சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய தனம் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாக்கு என்பது இங்கே எடுபடும். அப்போ இதுல என்ன ஒரு உன்னதமான புரிதல் பாருங்க. மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால ஜோதிட ரீதியிலும் நாம் மிக தெளிவுபடுத்த முடியும். இங்கே தனபாவகம் என்பதும் 2ஆம் பாவகம் தான். அதே நேரத்துல அவனுடைய வாக்குஸ்தானம், இந்த ஜாதகனுடைய வாக்குஸ்தானம் என்பதும் இங்கே 2ஆம் பாவகம் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு தனம் இருக்கின்ற போது மட்டுமே அவனுடைய வாக்கு என்பது இங்கே செயல்படும் அப்படிங்கிறத மிக தெளிவான ஒரு புரிதலோடு இங்க பாருங்க. இதுல இங்கே குரு என்பவர் இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக இங்கே வருகிறார். அதனோடு இணைந்து இங்கே 12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். சரி, இப்போ இந்த 9ஆம் பாவகத்தினுடைய வேலையினை இவர் செய்வாரா அல்லது 12ஆம் பாவகத்தினுடைய வேலையை செய்வாரா அப்படிங்கிறது நாம் இந்த குருவிற்கும் செவ்வாய்க்கும் இடையிலான இங்கே நற்பினை பொறுத்து இங்கே நாம் அளவிட்டு சொல்ல வேண்டும். இங்கே பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் அந்த ஜாதகத்தினுடைய முதல் நிலை கதாநாயகன் யார் என்று கேட்டா அந்த ஜாதகத்தினுடைய 9ஆம் அதிபதி தான். அப்போ இந்த 9ஆம் அதிபதியாக அந்த குரு இங்கே வருவதால் தன்னுடைய 12 பாவகத்தன்மையை, ஏன்னா அவர் லக்னத்திற்கு இங்க என்ன ஆயிரும், அது மறைவாகத்தான் இருக்கும். அப்போ நேரடியாக இங்கே 9 என்கிறதான் நேரடி தொடர்புல இருக்கும். அப்போ இங்கே என்னவாக செயல்படுவார்? அதனோடு மட்டுமல்ல, இந்த செவ்வாய்க்கு அதி நட்பு கிரகம் என்பது இங்கே குரு என்பதால் தசாவானது இங்கே நடைபெறுகின்ற போது இந்த ஜாதகனை தன்னுடைய இங்க 12 என்கின்ற தூர இடங்களுக்கு நகர்த்தி அதன் மூலம் இந்த 9க்குரிய பாக்கியத்தை கொடுப்பார். இது குரு தசா நடக்கின்ற போது இந்த மேச லக்னத்திற்கான இயல்பான பொது பலன் என்பது நம்ம இங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சுய ஜாதகத்தில் இந்த குரு என்பவர் 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரே தன பாவகம் என்கின்ற 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஒரு 9ஆம் அதிபதி என்பவர் 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ இங்க என்ன தொடர்பு நடக்கு அப்படின்னா 9 என்கின்ற தொடர்பும் பாக்கியம் என்கின்ற தொடர்பும் 2 என்கின்ற தன தொடர்பும் இந்த இடத்துல இங்க நிகழ்கிறது. ஏங்க 9
தனத்தோடு இணைய வேண்டும். மற்ற அனைத்தும் இணைவதை விட ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் ஒரு இணைவு என்பது பாவக இணைவுகளோ, அந்த 9ஆம் பாவகமும் 2ஆம் பாவகமும் ஒரு தொடர்பு என்பது நிச்சயமாக பெற வேண்டும். அந்த அதிபதிகள் ஒருவருக்கொருவர் 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி என்பவர் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெறுகின்ற போது அந்த ஜாதகன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தனத்தை அவன் பூர்த்தி செய்து கொள்வான். அப்படிங்கிறது நடைமுறையிலான ஒரு தன்மை. ஒரு அவயோக பலன் நடக்கின்ற போதும் ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவான். அதே நேரத்துல யோக தசா நடக்கின்ற போது அதீத தனத்தை அவன் பெறுவான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 6 என்பது ஒருவனுடைய ஒரு 6 என்பது ஒரு மனிதனுடைய தலைகுனிவை சொல்லக்கூடிய பாவகம் என்பது இங்கே 6ஆம் பாவகம். அதனால தான் 6ஆம் பாவகம் செயல்படும் போது அதற்கு நேர் எதிரான இங்கே 12ஆம் பாவகம் விரயமும் இணைந்து செயல்படும். இதைத்தான் நாம் ஏற்கனவே முந்தின பதிவில் சொன்னோம். ஒரு 2 சக்கர வாகனத்தினுடைய பின் சக்கரமானது இயங்குகின்ற போது அதற்கு நேர் எதிராக உள்ள சமசப்தம நிலையில் உள்ள அதற்கு நேர் எதிராக உள்ள அதனுடைய வாகனத்தினுடைய முன் சக்கரமானது இந்த பின் சக்கரத்தினுடைய இயல்பினை சுழற்சியின் வேகத்தை பொறுத்து முன் சக்கரமானது தானாகவே இயங்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போன்றுதான் எனக்கு 6ஆம் பாவகத்தினுடைய தசா நடக்கின்ற போது நோய் ஏற்படுகிறது. அந்த நோய்க்கு நாம செலவு பண்ணணும் அப்படின்னா கடன் ஏற்படுகிறது. அந்த கடனை திருப்பி கொடுக்காத நிலைகளில் இங்கே எதிரிகள் ஏற்படுகிறார்கள். அந்த எதிரிகளால் ஒரு தலைகுனிவு அவமானம் என்பது இங்கே ஏற்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியான ஒன்று அந்த உடைமைகளை கொடுத்து அவன் விரயம் செய்து அந்த கடனிலிருந்து மீள வேண்டும், அல்லது இந்த ஜாதகனே அந்த சூழ்நிலைகளால் இங்கே விரயமாக வேண்டும் என்கின்றதால் இந்த 12ஆம் பாவகம் என்பது இந்த நேர் 6ஆம் பாவகத்திற்கு இங்கே 7ஆம் பாவகமாக அமைகிறது. இப்போ அந்த பாவக தொடர்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? எதனால் இங்கே ஏன் இப்போ 6ஆம் பாவகத்தினுடைய தன்மைகளை சொன்னால் மட்டும்தான் அதற்கு நேர் தலைகீழான இந்த 9ஆம் பாவகத்தை நம்ம சொல்ல முடியும். 9ஆம் பாவகம் என்பது இந்த ஜாதகனிற்கு அந்த 6 என்கின்ற அந்த அவயோக பலனிற்கு நேர் தலைகீழான ஒரு மதிப்பினை கொண்டது. 6க்கு தலைகீழ் மதிப்பு என்பது 9 தானே. அப்போ அந்த 9ஆம் தசாதான் எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 6னுடைய நேர் எதிர்த்தன்மைகளை செய்யக்கூடியது அந்த 9ஆம் அதிபதி தான். அது எந்த லக்னமானா இருந்தாலும் சரிதான், அந்த 9ஆம் அதிபதி அங்கே இந்த ஜாதகத்தினுடைய முதல்நிலை கதாநாயகனாக அங்கே வருவார். ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஸ்திர லக்னமாக வரக்கூடிய லக்னங்களுக்கு, உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு அந்த சனி என்பவர் இங்கே பாதகம் செய்வதில்லை. அது இந்த பாதகம் செய்வதில்லை என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் என்பது இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான். இந்த 9ஆம் அதிபதியே ஜாதகத்தினுடைய கதாநாயகன் என்பதால் இதை இங்க சொல்றோம். சரி, இங்க இந்த 9ஆம் அதிபதி 2க்குரிய தனஸ்தானத்தோடு அங்கே தொடர்பு கொள்வதால இந்த ஜாதகனுடைய தன பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தனம் என்பது வரக்கூடிய தனத்தை குறிக்கிறது. இந்த 2ஆம் பாவகம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவில் தனம் வருகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இங்கே 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகத்தின் அதிபதி அதை பொறுத்துதான் அந்த தன பாவகம் அவன்கிட்ட எந்த அளவுக்கு தனம் இருக்கும், இவன் எந்த அளவுக்கு செல்வந்தனா இருப்பான் அப்படின்னா அவன் 2ஆம் பாவகம் தான் முதல்ல சொல்லும். அந்த 2ஆம் பாவகத்தோடு இங்கே 6க்கு தலைகீழான 9ஆம் பாவகம் அதிபதி என்பவர் அங்கே இணைகின்ற போது இயல்பாகவே 6னுடைய செயல்கள் என்பது இங்கே தடைப்படுகிறது. அப்போ அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா நோய் இருக்காது, நோயினால் செலவு இருக்காது, செலவுனால என்ன இருக்காது, விரயம் இருக்காது. அப்போ 9ஆம் அதிபதி இந்த தனபாவகத்தோடு செயல்படுவது முதல் நிலையான ஒரு விதி ஆகும். ஒரு ஜாதகத்துக்கு அதிகமான தனம் வரவு வேணும் அப்படின்னா 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே 2ஆம் பாவகத்தோடு அல்லது இந்த 2ஆம் பாவகத்தின் அதிபதி நேரடியாக 9ஆம் பாவகத்தோடு இங்கே தொடர்பில் பெற வேண்டும். 9-2க்குண்டான தொடர்பினை பெறுகின்ற போது மட்டுமே அவன் தனவானுக்கு
ஜாதகத்திற்கான முதல் விதியானது இங்கே நிறைவு செய்யப்படுகிறது. இங்கே மேச லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த குரு என்பவர் இங்கே ரிஷபத்தில் அமர்ந்திருப்பது இங்கே நன்மைதான். இந்த ரிஷபத்துல 9ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த நேரடியான முதல் நிலையான யோகம் பெறுவதற்கான முதல் நிலையான விதி என்பது இங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. சரிங்க, இதற்கு அடுத்ததாக அந்த தனம் என்பது எந்த வழிகளில் வரும் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதி தனக்காரகனான அந்த 2ஆம் அதிபதி என்பவர் எந்த பாவகத்தில் இணைந்திருக்கிறார் அதை பொறுத்து அந்த தனமானது அங்கே வரும். அப்போ இங்க அந்த 2ஆம் அதிபதி என்பவர் இந்த 2ஆம் அதிபதி என்கின்ற அந்த சுக்கிரன் என்பவர் இங்கே 10ஆம் பாவகத்தில் அங்கே அமர்ந்திருக்கின்றார். சரி, இந்த 10ஆம் பாவகத்தில் இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே சனியினுடைய இந்த லக்னத்தினுடைய 10ஆம் பாவகமான மகரத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த மகரம் என்பது இந்த சுக்கிரனுடைய அதி நட்பு கிரகத்தினுடைய வீடாகவும் இங்கே கூடுதலாக அமையும். அதனோடு இணைந்து இந்த சுக்கிரன் என்பவர் இந்த 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இந்த லக்னத்தினுடைய தொழிலை சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்க, அப்போ இந்த நிலையில் இங்கே அமர்ந்திருக்க இந்த குரு என்பவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் இந்த தனாதிபதியான இந்த சுக்கிரனை இங்கே பார்ப்பதால் இதனால் என்ன இருக்கும் அப்படின்னா 9-2 கூடிய அந்த கிரக தொடர்பும் அந்த பாவக தொடர்பும் இங்கே மீண்டும் உறுதி செய்யப்படுவதோடு இந்த 2ஆம் அதிபதி என்பவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வீடு என்பது இந்த பாவகம் இந்த லக்னத்தினுடைய தொழிலை சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம். ஆகவே இந்த பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த சுக்கிரன் என்பவர் எதை சொல்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகனுக்கு தொழில் மூலமாக இந்த தனம் என்பது அதீத தனம் என்பது எதன் மூலமாக வரும் அப்படின்னா இந்த ஜாதகன் செய்யக்கூடிய அந்த தொழில் மூலமாக இந்த பலனை இவர் அடைவார். இதனோடு கூடுதலாக இந்த லக்னத்திற்கு நான் இன்னொன்னு சொல்வேன், இந்த அவர் இது ஒருவேளை பெண் ஜாதகமா இருக்குது, பெண்கள் என்பது தொழில் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நடைமுறையில் நம்மளுடைய நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்னா இங்கன்னா ஒரு ஆண் என்பவன் ஒரு தொழிலை எடுத்து செய்கிறான் அப்படின்னா அவனோடு கூடுதலான ஒரு இப்போ பார்ட்னர்ஷிப்பாக அவனோடு இணைந்து இந்த தொழிலை செய்யக்கூடிய இந்த பெண்மணியாக ஒன்று இவள் இருப்பாள். அல்லது என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இன்னொரு பொருத்தத்தை பாருங்க, இந்த 2ஆம் பாவகம் என்பதும் இங்கே 7ஆம் பாவகம் என்பதும் இங்கே சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் பாவகம் என்பது இந்த பெண் என்றால் இந்த ஜாதகம் ஒருவேளை பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தால் அவன் 7 என்கின்ற அவரது கணவனை குறிக்கக்கூடியது இடத்துல இங்க யார் வருவார் அப்படின்னா கலத்திர காரகனான இந்த சுக்கிரனே இங்கே வருவார். இந்த சுக்கிரனே 7ஆம் அதிபதியாக இங்கே வருவதால் அவருடைய கணவருக்கு இந்த நேரத்தில் தொழிலானது மிக அதீத விருத்தியாக இங்கே அமைந்து அதனால் இந்த பெண்மணிக்கு ஆனது தனம் என்பது வந்து சேரும். நீங்க ஒரு ஆண் என்பவன் உழைத்தால்னா அவன் என்ன தொழிலை செய்து எந்த அளவுக்கு உழைத்தாலும் தன்னுடைய தனத்தை நிச்சயமாக அந்த பெண்மணியிடம் அவன் தன்னுடைய மனைவியிடம் தான் கொண்டு சேர்ப்பான் என்கின்ற விதியும் இங்கே கூடுதலாக நமக்கு இங்கே புரிகிறது. சரிங்க, இதுல என்ன அப்படின்னா இந்த குரு 2ஆம் விதி என்பதே இந்த 2ஆம் விதி என்பதையும் நாம இங்கே பார்த்துட்டோம். நம்ம தொழில் மூலமா தனம் வரும். இப்போ 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்துட்டார், 2-9 கனெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் விதிப்படி இவன் அதீத தனத்தை பெறுவதற்கு தகுதியாகிறான் அப்படிங்கிற முதல் விதி பூர்த்தி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்ததா இந்த 2ஆம் அதிபதி இங்கே 10ல போய் அமர்ந்ததுனால அப்போ அந்த தனம் என்பது தொழில் மூலமாக வரக்கூடியது அப்படிங்கிறது 2வது விதி இங்க நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஜாதகத்திற்கு இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்து இது 7ஆம் அதிபதி இங்கே சுக்கிரனாக வருவதால் அவருடைய கணவன் மூலமாகவும் இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஆல்மோஸ்ட் இது கணவன் மூலமாக இந்த பலன் கிடைக்கும் என்பதையும் ஜாதக ரீதியாக தான் பார்க்கிறோம். சரிங்களா, அந்த ஜாதகத்தினுடைய விதியின்படியும் இது இங்கே பொருந்தி வருவதால் அந்த அமைப்பையும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அவர் தொழில் மூலமா தான் தனம் வருங்கிறது உறுதியாயிடுச்சு. சரி, அது என்ன தொழிலாக இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். அப்படின்னா இந்த 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் எந்த கிரகத்தோடு நேரடி தொடர்பில் இருக்கிறார்களோ அதனோடு இணைந்து அந்த கிரகம் 10ஆம் பாவகத்தோடும் தொடர்பில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய இந்த தொழிலானது இந்த ஜாதகனுக்கோ அல்லது இந்த ஜாதகனுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இங்கே ஏற்பட்டு அதன் மூலமாக தனம் என்பது இங்கே
இங்கே கிடைக்கும். அப்போ என்ன தொழிலா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா புதனினுடைய காரக தொழில் இந்த ஜாதகத்தின்படி நாம இங்க மிக தெளிவா சொல்ல முடியும். ஏங்க புதனினுடைய எதனால் இங்கே புதனினுடைய தொழில் அப்படின்னா இந்த புதனினுடைய காரகம் தான் இங்கே மேலோங்கி அமைகிறது. இந்த புதன் இங்க அவயோகி ஆயிடுச்சு, இங்க குரு 9ஆம் பார்வையில பாக்குறாருன்னு மட்டும் நீங்க சொல்றீங்க. இந்த குருவினுடைய 9ஆம் பார்வையை மட்டும் நீங்க ஆக ஓகன்னு சொல்றீங்க. ஆனா இந்த குரு என்பவர் 12க்குடையவர் இங்கே 2ஆம் பாவகத்தில் அமர்ந்து 6ஆம் அதிபதியினுடைய வீட்டையும் தன்னுடைய 5ஆம் பார்வையால் வீட்டையும் இங்கே 9ஆம் பார்வையால் இங்கே 6ஆம் அதிபதியும் இங்கே பார்க்கிறாரே அப்படின்னா இந்த குரு என்பவர் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்பதால் நேரடியாக இங்கே 9ஆம் அதிபதி, இந்த குரு என்பவர் இந்த லக்னத்திற்கான 9ஆம் அதிபதி என்பதால் இவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக இந்த ஜாதகத்திற்கு நன்மையை செய்வதற்கு மட்டுமே கடமைப்பட்டவர் என்பதால் இந்த புதனினுடைய பாவகமும் 6 என்கின்ற கடனை சொல்லக்கூடிய அந்த புதனுடைய பாவகமும் அதனோடு இணைந்து இந்த புதனையும் இணைத்து இந்த புதனோடு இணைந்த இந்த சுக்கிரனையும் இணைத்து இங்கே பார்ப்பதால் இங்க என்ன நிகழ்வு இருக்கும் அப்படின்னா இந்த புதனுடைய காரகத்தின் அந்த ஜாதகன் என்பவன் தொழிலை எடுத்து செய்வான். இந்த புதனுடைய காரக தொழில்களில் அந்த ஜாதகன் இருப்பான். அப்போவாகவே இதற்கு அடுத்த விதி என்ன அப்படின்னா இந்த 10க்கும் 11க்கும் செய்கின்ற தொழிலையும் அதில் வரக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடியவர் இங்கே சனி என்பவர். அந்த சனி என்பவர் நேரடியாக தனித்த நிலையில் 9ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த 9ஆம் பாவகத்தில் இவர் அமர்ந்ததால் இவருக்கு செய்யக்கூடிய தொழில் என்பதே இங்கே பாக்கியமாக அமையும். சரிங்களா? இப்போ இந்த அனைத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தது நம்ம இறுதியாக பார்க்கக்கூடியது 4வது விதி. ஒருவர் அதிகமான தனம் சேர வேண்டும் என்றால் 4 விதிகள் இருக்கு. அதுல இறுதியான விதி என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பு. ஜாதகத்துல 5ஆம் பாவகம் என்பது புத்திரர்களை சொல்லக்கூடியது. அந்த புத்திரர்களுக்கு இந்த பாக்கியங்களை அவர் கொண்டு போய் சேர்ப்பாரா? அந்த லாபம் என்பது இங்கே அவர் இங்கே அவர் வைத்திருந்த தனப்பாவகம் என்பது அந்த குழந்தைகளுக்கு என்னவாக மாறும்? லாபமாக மாறும்ல. அப்போ அந்த 5ஆம் அதிபதியும் இந்த 11ஆம் பாவகத்து அதிபதியோடு அல்லது இந்த 11ஆம் பாவகத்தோடு அங்க தொடர்பு பெற வேண்டும். இங்கே இந்த 11ஆம் அதிபதி என்பவர் இங்கே சனியாக வருவார். அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தினுடைய 5ஆம் அதிபதி என்பவர் சூரியனாக இங்கே வரக்கூடியதால் இந்த சூரியன் சனி என்பது என்ற நேரடியான சேர்க்கையை விடவும் என்பதை விடவும் இங்கே பாவகத்தின்படி பார்க்கின்ற போது இங்க மிகப்பெரிய பங்கங்கள்லாம் வந்துறதில்லை. ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த சனி தசையோ அந்த சூரிய தசையோ நடக்கின்ற போது 11ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்துக்கு அதிபதி என்பதால் இந்த ஜாதகத்தினுடைய 9ஆம் இந்த ஜாதகத்தினுடைய தந்தைக்கு இங்கே நன்மை இல்லை என்கின்றதால் இந்த ஜாதகத்துல இங்கே சூரியன் என்பவர் இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்க அந்த சூரியனை இங்கே இந்த சூரியனை இந்த 5ஆம் அதிபதியான இந்த சூரியனை 4ஆம் அதிபதியான இந்த சந்திரன், ஏன்னா இந்த சந்திரனும் இந்த பாவகத்திற்கு இந்த ஏன்னா இந்த பார்க்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த லக்னத்திற்கு யோகராக இருக்கணும். நீங்க சந்திர அதியோகம் எனக்கு பயங்கரமா வேலை செய்யும் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. உங்களுக்கு அந்த சந்திர அதியோகம் உங்களுக்கு முழுமையாக நன்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் அங்க பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் என்பவர் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர் அதை பொறுத்துதான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது இங்க நடக்கும். அதே போல சந்திரனால் பார்க்கப்படக்கூடிய அந்த கிரகம் என்பது இங்க நம்ம இந்த உதாரண ஜாதகத்தின்படி வந்துருமே இந்த சந்திரன் என்பவர் மேச லக்னத்திற்கு 4க்குரியவர், சுகஸ்தானத்துக்குரியவர், வீடு மனை தாய் அனைத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சந்திரன் என்பவர் இங்கே என்ன செய்யறார் அப்படின்னா இந்த நேர் ஏழாம் பார்வையால் இங்கே சூரியனை பார்க்கின்றார். இந்த சூரியன் என்பவர் 5க்குடையவர், புத்திரர்களை குறிக்கக்கூடியவர், இங்கே அந்த பாக்கியத்தை சொல்லக்கூடியவர். இந்த சந்திர அதியோகத்தினால் இங்கே இந்த ராகு என்கின்ற அந்த இருள் தன்மையானது, இந்த கிரகணத்தன்மையானது, இங்க நம்ம ராகுவையும் 11ஆம் இடத்துல தான் போட்டிருக்கோம். ராகு கேதுக்கள் பொதுவாக 3, 6, 11 இருந்தால் சிறப்பு என்றாலும் கூட
அவர்கள் வந்து நேரடியாக சூரிய சந்திரனோடு தொடர்புல பெறக்கூடாது. அது கேதுவாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் சரிதான். ஆனா இங்க என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த சந்திர அதியோகத்தின் தன்மையால், இந்த சந்திரனுடைய நேரடியான பார்வையால் இங்கே 4ஆம் அதிபதியை என்ன பண்றார் அப்படின்னா 5ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்போ இந்த நேரடியான தொடர்பின் காரணமாக இந்த நேரடியான 7ஆம் பார்வையை பெறக்கூடிய இந்த சூரியன் என்ற 5ஆம் அதிபதி இங்கே ராகுவோடு கிரகணம் என்கின்ற நிலையை அடைந்திருந்தாலும் இந்த சந்திரனுடைய ஒளியானது அதற்கு கிரகண தோஷ நிவர்த்தி என்பது இங்கே செய்கிறது. அவர் கேதுவோடு தான் இருக்கிறாரு, அப்போ அங்கேயும் கிரகணம் தானே அப்படின்னா, கேதுவோடு இங்கே சந்திரன் இணைவதை விட இங்கே ராகுவோடு சூரியன் இணைவதுதான் அதிகப்படியான தன்மையை ஏற்படுத்தும் என்பதால இங்கே சந்திர தசையும் மிகப்பெரிய அளவுல கெடுக்கிறது இல்லை. அதே நேரத்துல இந்த சூரிய தசையோ அல்லது இந்த சூரிய தசையில் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். ஏன்னா இங்க வந்து என்ன அப்படின்னா 5ம் நம்ம அதுக்காகத்தான் சூரியன் அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஏன்னா 5ஆம் பாவகத்தின் அதிபதி 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த ஜாதகன் சிறு வயதில் இங்கே சூரிய தசை வருமானால் இந்த பலனை யார் அனுபவிப்பா அப்படின்னா, இந்த லாப பாவகத்தில் இந்த சூரியன் அமர்ந்திருப்பதால் இவர் பொதுவாகவே சூரியன் என்பது தந்தை காரகன் என்பதால், இங்கே சந்திரன் என்பது நேரடியான 4 கூடிய தாய் காரகம் என்பதால் இந்த ஜாதகனுடைய தாயும் தந்தையும் இந்த சூரிய தசையில் இங்கே லாபத்தை அனுபவிப்பார்கள். அப்படிங்கிற இந்த கிரகண நிவர்த்தி என்பது இங்கே இருக்கிறது என்பதை மட்டும் இங்க பார்க்கலாம். சூரிய தசை நன்றாகவே இருக்கும். அதகத்தினுடைய பாக்கியத்தை சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதனால இவருடைய லாபம் என்பது இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய தனம் என்பது வருகின்ற போது இந்த லாபத்தை நிச்சயமாக இவர் என்ன செய்வார், தன்னுடைய 5ஆம் பாவகம் என்ற குழந்தைகளுக்கு அந்த தனத்தை அவர் கொடுக்கின்ற தகுதியில் 11ஆம் பாவகத்தில் இங்கே 5ஆம் அதிபதி என்பவர் இங்கே அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகத்தினுடைய அதீத தனமானது நிச்சயமாக இவருடைய தனம் என்பது அவருடைய புத்திரர்களுக்கு பாக்கியமாக லாபமாக போய் சேரும். இதற்கு கூடுதலாக இன்னொரு விதியின்படியும் இங்கே இந்த 11ஆம் அதிபதி என்கின்ற லாபம் என்கிறவர் இங்கே 9ஆம் அதிபதியோடும் தொடர்பில் இருப்பதால் இவர்களுக்கு 9ஆம் அதிபதி இந்த ஜாதகத்திற்கு 9 என்கின்றதும் ஒரு புத்திரர்களையும் இணைத்து சொல்வதால் 5 என்பது முதல் குழந்தைன்னா பிறகு வரக்கூடிய குழந்தைகளுடைய தன்மை என்பது அங்கே 9ஆம் பாவகத்தை பொறுத்து, ஆண் குழந்தைகளுடைய தன்மையை பொறுத்து, அங்கே ஆண் குழந்தையை பார்க்கணும்னா 9ஆம் பாவகத்தை பார்க்கின்ற தன்மையை இங்க சொல்லணும். அப்படிங்கிறதுனால இந்த 9 என்கின்றதும் அந்த புத்திரர்களை பாக்கியங்களை சொல்வதால் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இவர்களுடைய தனம் என்பதும் இந்த சனி என்கின்ற அந்த 10 குடையும் 10க்கும் 11க்கும் உடைய அதிபதி இங்கே 9இல் அமர்ந்திருப்பதால் இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியும் வலுத்து இருப்பதால் நிச்சயமாக இவருடைய தன லாபம் என்பது அவர்களுடைய புத்திரர்களுக்கு அங்கே கொண்டு லாபமாக கொண்டு போய் சேர்க்கின்ற தன்மை என்பது இந்த ஜாதகம் அமைப்பு பெறுகிறது. இந்த விதியை நம்ம பார்த்துட்டோம். 4 விதியை நமக்கு நிச்சயமாக இருக்கின்ற பட்சத்துல மட்டும்தான் இந்த அமைப்பு அனைத்தும் இருக்கணுங்க. இந்த அமைப்பு இருந்துட்டா அந்த ஜாதகன் பிறந்ததிலிருந்தே அவன் மிகப்பெரிய தனத்தை அனுபவித்து தனவானாகவே அவன் பிறப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 100% கிடையாது. ஏன் அப்படின்னா நாம இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா 0 to 100 அப்படிங்கிற ஒரு பலனை தான் நம்ம சொல்ல போறோம். இதுதான் பிராக்டிக்கல் உண்மையாகவும் இருக்கக்கூடும். சும்மா வந்து தனத்தை மட்டும் பெற்ற ஜாதக சும்மா தனவானாக இருக்கக்கூடிய ஜாதகத்துல நம்ம இங்க சொல்றது இல்லை. ஒன்றக்கூடிய தசாவாக யோகாதிபதியான குருவினுடைய தசாவும் அதற்கு முந்திய தசாவாக நடப்பில் இருக்கக்கூடிய தசாவாக இந்த ராகு தசாவையும் எடுத்து நாம இங்க பலனை சொல்றோம். அப்படின்னா இந்த ராகு தசாவில் இந்த ஜாதகத்திற்கு என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்னா, இங்கே இந்த சந்திரனினுடைய பார்வையால் சந்திரனுடைய நேரடியான 7ஆம் பார்வையால் இந்த ராகு என்கின்றவர் இங்கே இந்த புத்திரர்களை உயிர் காரகத்தை பங்கப்படுத்துவதற்கான நிலையில் அவர் இல்லை. ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த 4ஆம் அதிபதி என்பவர் 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து இந்த 5ஆம் பாவகத்தின் அதிபதியை இங்கே 11 கூடிய லாப பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற 5ஆம் பாவகத்தின் அதிபதியை பார்த்து வலுப்படுத்துகிறார். உடன் சேர்ந்த இந்த ராகுவையும் சேர்த்து இங்கே பார்க்கிறார் என்பதால் உயிர் காரகத்தன்மை இங்கே நன்மையாகவே அமையும். அப்போ புத்திரர்களுடைய
புத்திரர்களுடைய ஆண் புத்திரர்களுடைய தன்மை என்பது இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகுவினுடைய தசையில் அங்கே நிச்சயமாக கிடைக்கும். அதே போல இந்த 4 என்பது வீடு மனை என்பதை குறிப்பதால் இங்கே 9 கூடியவர் இங்கே வீடு மனையை குறிப்பதால் அந்த தன்மையையும் இந்த ராகு என்பவர் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டவராகவே இங்கே இருப்பார். ஆனா அங்க சந்திரன் பார்க்கல அப்படின்னா நிலைமை தலைகீழ. ஆனா இங்கே சந்திரனுடைய பார்வையை பெற்றிருப்பதால் இந்த நிகழ்வு என்பது இங்கே நடக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த ராகு என்பவர் இந்த பாவகத்தின் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிக நன்மை, ரைட், ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு. இருப்பினும் இந்த ராகு என்பவர் அந்த கிரகண நிலையை முதலில் அடைய செய்திருக்கிறார். யாருக்கு? அந்த சூரியனுக்கு அங்கே அடைய செய்திருக்கிறார். அப்போ இந்த சூரியனுக்கு என்ற வார்த்தை வருகிறதுன்னா இந்த ராகு தசை சூரிய புத்தியில் நிச்சயமாக இங்கே தந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா சூரியன் தான் தந்தைக்காரகன். கற்பனையாலாம் நம்ம அங்க சொல்லல, என்ன நிகழ்வுல இருக்கோ அதை நம்ம இந்த பலனா நம்ம அங்க சொல்றோம். அப்போ இந்த ராகுவினுடைய சூரிய தசா என்பது இந்த ஜாதகத்தில் இங்கே தந்தையை நிச்சயமாக அங்கே ஒரு பங்கப்படுத்துவதற்கான அமைப்புங்கிறது ஏற்படும். எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னா அந்த சனி என்பவருடைய வீடு ஏன் நமக்கு இங்க பங்கம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்கே சனி என்பவர் இங்கே 11 கூடிய பாதகாதிபதி. அப்போ இந்த ராகு இங்கே அமர்ந்து சனியாகவே செயல்படுவார். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ராகுவை அடிச்சுட்டு நீங்க சனியினுடைய பேரை போட்டா கூட அங்க பொருந்தும். அப்போ இந்த இடத்துல இந்த சனியாகவே அவர் செயல்படுவார். அப்படிங்கிறதுனால இந்த நன்மையை இந்த சூரிய திசையில் கொடுத்த இந்த ராகு சூரியனோடு இணைந்திருந்தாலும் சந்திரனுடைய பார்வையினாலும் இந்த சூரிய திசையில் அங்கே கொடுத்த அனைத்து பலன்களும் அங்கே ரைட், ஓகே. ஆனாலும் இந்த ராகு திசையில் இந்த ஜாதகனுக்கு இங்கே திருமண நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்ற போது யோக பலன்களை இங்கே கொடுத்தாலும் ராகு தசாவினுடைய சூரிய புத்தியில் மட்டும்தானா அப்படின்னா சூரிய புத்தியில் மட்டுமல்ல, இந்த ராகு தசாவினுடைய சனி புத்தியிலும் இதை இது மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக முதலில் ராகுவினுடைய சனி தசாவிலும் இறுதியில் ராகுவினுடைய சூரிய தசாவிலும் இதை எடுத்து செய்வார். ஏன் ராகுவினுடைய சனி தசாவில் இதை செய்கிறார்னா அந்த ராகு தான் எந்த பாவகத்தில் இருக்கின்றமோ அந்த பாவகத்தின் அதிபதி போலவே அவர் செயல்படுவார். அப்படிங்கிறதுனால சனி என்பது காலை குறிப்பதால ஒரு விபத்துகள் போன்ற நிகழ்வுகளை அங்கே கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இந்த ராகு வேலையை அவர் கடமைப்பட்டவர் என்பதால் இந்த ராகு அதனுடைய நிகழ்வுகளை பலன்களை அவர் கொடுப்பார். ஏன் எதனால் இந்த பலன்கள் அப்படின்னா இதுக்குத்தான் நம்ம என்ன பார்க்கணும். இங்க நீங்க சொல்றாங்கல்ல சரலக்கணம் இங்க 11ஆம் அதிபதி பாதகத்தெல்லாம் செய்யாது அப்படின்னா நிச்சயமாக அவர் பாதகத்தை செய்வார். நல்ல வேளையாக இந்த ஜாதகத்துல 9ஆம் பாவகத்தில் எந்த ஒரு கிரகம் அமர்ந்தாலும் அந்த 9ஆம் அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து அந்த பாதகத்தினுடைய வீரியமானது அங்கே இருக்கும் என்பதால் இங்கே 9ஆம் அதிபதி வலுப்பற்ற நிலையில் இங்கே இருப்பதால் அந்த பாதகத்தை செய்யக்கூடிய 11ஆம் பாதகத்தின் அதிபதியும் இங்கே 9ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதியினுடைய கண்ட்ரோல்ல தான் அவர் இருக்கிறதுனால இங்கே பாக்கியம் என்கின்ற அந்த 9 தந்தையையும் குறிக்கும். அப்போ அதை மிக அளவில் பங்கப்படுத்துகின்ற அளவில் இந்த சனியினுடைய வீரியம் இல்லை என்பதால் இந்த சனி தசா இந்த ராகு தசாவினுடைய சனி புத்தியிலும் ராகு தசாவினுடைய சூரிய புத்தியிலும் அதனுடைய தன்மையானது கட்டுப்படுத்தப்பட்ட ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சின்ன நிகழ்வு தானே நடந்துருச்சுங்க, ரைட், ஓகே, அப்படி என்று கடந்து செல்லக்கூடிய அளவில் இருக்குமே தவிர்த்து மிகப்பெரிய பங்கங்களை அங்கே இருக்காது. இதற்கு கூடுதலாக இந்த சந்திரனுடைய நேரடியான 7ஆம் பார்வையும் இங்க என்ன செய்யும், அடிஷனலா சப்போர்ட் பண்ணும். அப்போ சந்திரனுடைய பார்வையை பெற்றதுனால மட்டுமே அப்படிங்கிற இன்னொரு விதி, அந்த சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய இங்க நேரடியான 7ஆம் பார்வையை பெற்றுச்சு. அதனாலதான் இங்க ஆகோ ஓகோ அப்படி நீங்க பலனை அதனாலதான் அந்த ராகு பெருசா கெடுக்கல அப்படின்னு மட்டுமே நீங்க இங்க பலன் எடுக்கக்கூடாது. நீங்க அதனோடு இணைந்து அந்த வீடு கொடுத்தவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அங்க பார்க்கணும். அந்த வீடு கொடுத்தவர் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர்னு பார்க்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறதுனால மிக நுணுக்கமா அந்த அமர்ந்திருக்கின்ற பாவகமும் பாவகத்து அதிபதியினுடைய நிலையும் அந்த பாவகத்தின் அதிபதி இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை கொடுப்பார், அவர் பாதகாதிபதியா அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் இங்க நினைச்சு பார்க்கணுங்க. அதனுக்கு கூடுதலாக இங்க என்ன செய்யும் அப்படின்னா இங்க சந்திர அதியோகத்தையும் நாம இங்க சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியையும் நாம இங்க எடுத்துக்கொள்ளணுமே தவிர்த்து வெறும் சுபத்துவம் என்கின்ற அந்த ஒரு வரியில மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீங்க தம் பண்ணி உள்ள ஜாதகத்தை பலனை அடைக்க கூடாது.
அடுத்தது இந்த நிகழ்வுகள் தான் இங்க நடக்கும். இதுல இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகு தசா புதன் புத்தி அப்படிங்கிறதுல இருந்து இந்த ஜாதகத்திற்கான மிக கொடூரமான இங்க ஒரு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, ஒரு 6 என்பது இங்கே கடனை குறிப்பிடுவதால், அதே நேரத்தில் இங்கே ஆறாம் அதிபதி என்பவர் நேராக 10ஆம் பாவகத்தில் அமர்ந்து அந்த 10ஆம் பாவகத்தோடு 2ஆம் அதிபதியும் இங்கே 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரனோடும் அமர்ந்திருப்பதால் இந்த ராகு தசாவில் இங்கே புதன் புத்தியில் இவருடைய கலஸ்திர ஸ்தானமான மனைவியோ கணவனோ அவர்கள் மூலமாக அவர்கள் செய்கின்ற தொழில்கள் மூலமாக மிக பெரிய ஒரு என்ன நிகழ்வு நடக்கும்னா கடனுக்கான ஒரு அதீதமான ஒரு தன்மை என்பது இங்கே நிகழும். இங்க ஏன் நோய் நிகழும் நான் சொல்லல அப்படின்னா, இங்கே இந்த செவ்வாய் என்பவர் தன்னுடைய 8ஆம் பார்வையால் தன்னுடைய பாவகத்தை இங்கே பார்ப்பார். இங்கே செவ்வாய் பார்வை இங்கே அதீத வலிமையை கொடுக்கும், ஆயுளை தீர்க்க ஆயுள் என்கின்ற நிலையை, இந்த உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது இங்கே லக்னாதிபதியுடைய தன்மை என்பதால் இந்த செவ்வாய் இங்கே வலுவோடு இருப்பதாலும் கூடுதலாக இந்த பாக்கியாதிபதி குரு என்பவர் இங்கே தன்னுடைய 7ஆம் பார்வையால் நேர் சமசப்தம பார்வையால் ஆயுள் பாவகமான 8ஆம் பாவகத்தையும் பார்ப்பதால் இதற்கு கூடுதலாக இங்கே 11ஆம் அதிபதியும் 9 என்கின்ற அந்த ஆயுள் ஸ்தானத்தை இங்கே சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை விருத்திப்படுத்தக்கூடிய அந்த 9ஆம் பாவகத்திற்குள் இங்கே உடல் ஆரோக்கியத்தையும் இணைத்து, உடல் ஆரோக்கியத்தையும் அவர் தான் வச்சிருக்கிறாரு, அதே நேரத்தில் பாதகத்தன்மையும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த தன்மையை கொண்ட இந்த சனியானவர், இந்த தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 11ஆம் அதிபதியினுடைய தசா 11ஆம் அதிபதி இந்த லக்னங்களுக்கு சரலக்னங்களுக்கு புலிவால் பிடித்த கதையாக நம்ம சொன்னோம். இது ஒரு பதிவாகவே நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அவரை அவரை தேவையே இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல ரொம்பையும் 11 பேர் ரொம்ப வளர்த்துட்டாலும் தனத்தையும் அவர் என்ன பலன்கள்லாம் செய்வார் அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி அந்த சரலக்னத்திற்கு 11ஆக வரக்கூடிய பாதகாதிபதி எந்த நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுல எந்த கிரகங்களாக இருந்தாலும் 9ஆம் பாவகத்தில் அமரலாம். அப்போ அமரும் போது 9ஆம் பாவகத்தில் அந்த கிரகம் அமரும் போது அதை விடவும் வலுவாக அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கோம். வேணா திரும்ப அந்த பதிவை பார்த்துக்குவாங்க, சரிங்களா? இப்போ அந்த விதியின்படி இந்த 11ஆம் அதிபதி என்பவர் இங்கே 9 என்கின்ற இந்த பாக்கியத்தோடும் நேரடியாக பாக்கிய பாவகத்திலும் அமர்ந்திருப்பதாலும் குரு என்பவர் தன்னுடைய 5ஆம் பார்வையால இங்கே 6ஆம் பாவகத்தையும் பார்த்து கட்டுப்படுத்துகிறார். அதனோடு இணைந்து 6ஆம் பாவகத்தின் அதிபதியையும் இங்கே பார்க்கிறார். சரி, அப்போ இந்த குருவினுடைய பார்வை ஒரு கிரகத்தை பார்க்க அப்படின்னா அந்த கிரகத்தை வலுப்படுத்ததானங்க செய்யும். அப்போ அது விசேஷமா அது நலிவடைஞ்சிருக்குன்னா அதை வலுப்படுத்தி தூக்கி நிறுத்ததான் செய்யும். அப்படின்னா அந்த பொசிஷன்ல நீங்க எங்க எடுக்கவே முடியாதுங்க. ஜாதகத்தினுடையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தினுடைய கிரக பார்வையும் அந்த ஜாதகம் அமைந்த தன்மையும் நாம இங்க அளவிடுவதற்கு அந்த ஜோதிடருக்கு தகுதி என்பது பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே அந்த ஜோதிடருடைய சுய ஜாதகத்தில் கொடுக்கப்படுகின்ற போதுதான் அவர் பலன்களை எடுக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ராகதசையினுடைய புதன் புத்தியில இவருக்கு பொதுவாகவே நோய் என்கிறது இங்க ஏற்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா, அவர் ராகு அப்படிங்கிறவர்னாலையும் அவரே இங்க 11 கூடிய பாதகாதிபதியாகவும் செயல்படுறதுனாலையும் இந்த தன்மையை செய்யணும். இருப்பினும் இந்த பாதக அதிபதி தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த பாதகாதிபதியும் கூடுதலாக அந்த பாதகத்தை கொடுத்தார் என்றால், பாதகம்னா உடல் ரீதியாக கொடுத்தாருன்னா நன்மை செய்யணும் அப்படின்னா அதே 11ஆம் அதிபதி தான், யாரு வச்சாங்களோ அவங்க தான் எடுக்கணும். அப்போ அவரும் இங்கே 9ஆம் அதிபதியினுடைய கண்ட்ரோல்ல இருந்து, இங்கே 6ஆம் பாவகமும் 9ஆம் அதிபதியினுடைய கண்ட்ரோல்ல இருந்து, 6ஆம் பாவகத்தின் அதிபதியும் இங்கே 9ஆம் பாவகத்தின் கண்ட்ரோல்ல இருப்பதாலையும் கூடுதலாக இந்த 11ஆம் பாவகத்தை நேரடியாக இந்த 4 கூடிய சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய எங்களை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து 11ஆம் அதிபதியை இங்கே 11ஆம் பாவகத்தை நேரடியாக பார்ப்பதால்
11ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் அதிகமான வலுப்பற்ற நிலையில் இங்கே அமர்ந்திருப்பதால் 11ஆம் பாவகத்தின் அதிபதியும் மிக வலுவாகவும் 8ஆம் பாவகத்தின் அதிபதியும் வலுவாகவும் இருப்பதால் இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது குரு என்கின்ற யோக திசை என்பதால் என் தசை வரப்போது நீயே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிற. ஸோ நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னை வீரியமா செயல்படுவதற்கு விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த குரு என்பவர் நிச்சயமாக இந்த ஜாதகத்திற்கு கொடுப்பினையாக கொடுப்பார். அப்போ அந்த நோய் என்பது இங்கே கட்டுக்குள் இருக்குமே தவிர்த்து, நான் ஏற்கனவே சொன்னல சரி வந்துருச்சு தகப்பனுக்கு நம்ம சொன்னல, அதே போலத்தான் இந்த சந்திரன் எல்லாத்தையும் இணைத்து தான் ஒரு விதியை நமக்கு பலனா சொல்லணுங்க. அப்போ நான் கடந்து போகிற அளவுக்கு தான் சரி ரைட்டு ஓகே இருக்கு, இதெல்லாம் ரைட்டு பெரிய அளவுல அஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற தன்மையை நமக்கு இங்கே கடந்து செல்லும்படியாகத்தான் இருக்கும். அப்படி இதை மிக தெளிவுபடுத்தி புரிதலோடு இங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சரி, கடன்கள் என்பது இங்கே அதீதமாக இங்கே ஏற்படும். எப்போ ராகதசை இந்த புதன் புத்தியில இருந்து ராகதசை கேது புத்தி ராகதசனுடைய சுக்கிர புத்தி வரைக்குமே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே தொடர்ச்சியாக இருக்கும். குறிப்பா ராகதச புதன் புத்தி என்பது அதீதமாக இங்கே கொடுக்கும். ராகதச புதன் புத்தி அதனுடைய பலன்கள் மட்டும்தான் இங்கே ராகதசையினுடைய கேது புத்தி வரைக்கும் இங்கே செல்லும். ராகதசையினுடைய கேது என்பவர் இங்கே எப்பவுமே ஒரு இன்டர்சேஞ்ச் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரகம் கேது என்பதால அந்த கேது இங்கே 4ஆம் அதிபதியோடு இங்கே அமர்ந்திருப்பதால பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலையும் இந்த கேதுவிலிருந்து ஒரு மாற்றம் என்பது இங்கே இந்த ஜாதகனுக்கு உடல் அளவிலும் சரி இந்த பொருளாதார அளவிலும் சரி ஒரு ஏற்பட்ட அந்த அவயோக பலன்கள் என்பது ஓரளவுக்கு விடுதலை பெறுகின்ற தன்மையை பெறுவார். அந்த அவயோக பலன்களை இங்கே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற தன்மையில் அங்கே இருப்பதால் அந்த சுக்கிர திசையிலிருந்து அந்த குரு ராகதசையினுடைய சுக்கிர புத்தியிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தன்மையை அதாவது ஒரு பெரிய அடமலை முடிஞ்சு ஒரு தூறல் மட்டும் இங்க நிகழும் அப்படிங்கிற அளவுல இங்க எடுத்துக்கணும். ஏங்க இப்போ இன்னொன்னு கேட்கலாம், நீங்க இந்த சுக்கிரனே இங்க புதனோட தொடர்புல தானே இருக்கிறாரு, அப்ப இதுதானே மீண்டும் கண்டினியூட்டிவ் ஆகும் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் என்பவர் 2 கூடிய தனாதிபதி தான். அப்போ இந்த புதனுடைய காரகத்தினுடைய அறிமுகத்தையும் ஏற்படுத்துவார். கூடுதலாகவே இந்த குருவினுடைய தன்மையை இங்கே பார்க்க வேண்டும். இந்த குருவினுடைய ஆளுமை இங்கதான் இங்க செயல்படும். இந்த இடத்துலதான் இந்த குருவினுடைய ஆளுமை செயல்படும். அதே போல 6 எப்படி அந்த ராகதசையில புதன்ல மிக பெரும் கொடிய நிகழ்வுகள் நடக்காமல் எப்படி தடுத்ததுன்னா இந்த குருவினுடைய பார்வை தன்மை என்பதை போலவும் அதே நிலைதான் இங்கே நேரடியாக சுக்கிரனுக்கும் இங்கே தருவார். சுக்கிரன் புதனை போல இந்த ஜாதகத்தை கெடுப்பார் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் ராகதசையினுடைய சுக்கிரன் புத்தியிலிருந்து ஒரு பெரும் மலை என்பது நின்று ஒரு சாரல் என்பது கடந்து செல்வார். இந்த ஜாதகன் துன்பங்கள் தான், அந்த துன்பங்களை கடந்து செல்வார். சரிங்க, இங்கே 11ஆம் அதிபதி பாதகாதிபதி இங்கே 9 பேர் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இங்க 9 பேர் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அப்போ இங்க என்ன நடக்கும் நிகழ்வு தெளிவா சொல்லுங்க அப்படின்னா இந்த குருவினுடைய உயிர்காரகம் என்பது இங்கே பாதிக்கப்படாது. காரணம் அவர் குரு என்பவர் இங்கே வலுப்பற்ற நிலையில் இருப்பதால் நான் மனிதர்களுக்குள்ள 2 டீமுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையை வைங்களேன். இப்போ குரு தான் இங்க ஒரு தலைமை தன்மையில இங்க இருக்கிறார் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அவர் யோகாதிபதி கூட, இந்த லக்னமே அவர் பின்னாடி தான் போய் மறைஞ்சிட்டு இருக்கிறார் லக்னாதிபதி. அப்போ நான் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வாப்பா நீ என்ன செய்யாத, இந்த ஜாதகனுடைய தந்தையை நீ கேட்காத, அதே போல இந்த ஜாதகனுடைய புத்திரர்களை நீ கேட்காத, இந்த ஜாதகனுடைய உடல் ஆரோக்கியத்தை நீ கேட்காத. இன்னொரு விஷயம், உடல் ஆரோக்கியத்தை நீயே கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவன், அதனால நீ அதை கேட்கவும் மாட்டேன். சரி ரைட்டு. அப்போ புத்திரர்களையும் என்ன செய்யாத, தந்தையும் நீ கை வைக்கிறதுக்கு உயிர் காரகத்துல உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நீயே என் வீட்டுல சரண்டர் ஆகி தான் உட்கார்ந்துருக்கிற. அப்போ நீ எதையாவது செய்யணும்னு நினைக்கிற. அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிற? என்னுடைய காரகம் என்ன, என்னுடைய காரகம் என்ன, குருவினுடைய காரகம் என்ன, நகை இந்தா எடுத்துக்கோ. இதோடு நீ என்ன செய்ய, காலி பண்ணி அந்த ராகு, நீ நேரடியா வரலையே, அந்த ராகு தானே உட்காந்துருக்கேன், அந்த பயலை உடனடியாக கிளம்பி வெளியில போக சொல்லு அப்படின்பாரு. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இது ஒரு மனித தன்மையில பார்க்கின்ற போது மிக எளிமையான முறையில புரிஞ்சுக்கும். ஆளு ராகுவை என்ன செய்ய சொல்லு, சத்தம் இல்லாம அவங்க அமைதியா அங்க இருக்க சொல்லு. நான் அதுக்கு ஈடா இந்த நகையை புறம் என்னோட, அதாவது என்ன அப்படின்னா குரு அப்படின்னாலே பொண்ணவன் தானே, இதை புறம் நான் தாரேன்,
பொருள் கரகத்தை நான் உனக்கு தரேன், எடுத்துட்டு போயிட்டே இரு. ஏன்னா நான் உட்கார்ந்துருக்க வீட்டுக்குரியவனும் 7ஆம் அதிபதி தான். அவனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இங்க வந்து 11க்கு அவனே 2வது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 6 கூடியவன் கூட தான் சேர்ந்திருக்கிறான். அப்போ என்ன செய்ய, அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதனோட இணைந்து என்னோட பொருளை தரேன், பொறுத்து கொடுத்து நீ வந்து டேலி பண்ணிக்கோ. மற்றபடி இந்த காரகத்தின் உயிர் காரகத்தை நீ கேட்காத, அமைதியா சைலண்டா அதிலே உட்காரு அப்படின்றவார். இந்த நிகழ்வுகள் தான் இந்த ஜாதகத்துல பலனா இருக்கும். அதனால இதுவும் ஒரு நன்மையான ஒரு இந்த பலன்கள் தான் இந்த ஜாதகத்தினுடைய தன்மையாக இருக்கும். இப்போ ஏன் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நேரடியாக நம்ம குருதசைக்கு போயிடலாம். ஆகா ஓகோ டாப்பு அமோகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இவரை போல ஒரு ஜாதகம் இல்லை, பிறந்தா இப்படி பிறக்கணும்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பிறந்த எந்த ஒரு மனிதனும் நேரடியாக இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கிறது இல்லை, நேரடியான துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கிறது இல்லை. சில ஜாதகங்கள்ல இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை உள்ள ஜாதகங்கள்ல அவயோக பலன்கள் மிக அதிகமாகவும், இப்பவும் இந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான். இப்போ இதுலயும் அவயோக ஜாதகம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா சேஃப் சோன் எல்லாமே, அந்த உயிர்காரகம் எல்லாமே, அவங்க ஆயுள் காரகமும் அந்த ஆரோக்கிய காரகம் எல்லாமே சேஃப் சோன். முழு கண்ட்ரோல் டாமினேஷன் யார் பண்றாருன்னா இந்த குரு பண்றாரு. அதனால இங்க வந்து சனி நேரடியாக தசா நடத்தாம இருந்தாலும் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல புதன் தசை வரவே கூடாது. அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒருவேளை இவருக்கு புதன் தசை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி தலைகீழான இந்த பலன் அவயோக ஜாதகமாக கூட அங்கே மாறிடும். அப்போ தசா பலன்கள் தான் என்ன செய்யுது அப்படின்னா முடிவு செய்கிறது. அந்த புதனுடைய தசா வரும்போது நேரடியாக தசாநாதனே இங்கே என்னவா வந்துருவாரு, புதன் வந்துருவாரு. அப்போ 6ஆம் அதிபதியே இங்கே தசா நடத்துறதுக்கு வந்துருவாரு. அந்த நேரத்தில் நீங்கள் குரு இப்போ இங்கே சொல்கிறாரு இல்லையா, அங்கே குருவோட பார்வை எல்லாமே இருக்குனாலும் நீ கொஞ்சம் சைலண்டா இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பெரிய மனுஷன்னா கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருங்க அப்படின்னு இந்த புதன் வந்து அந்த திரும்ப அந்த குருவை சொல்வார். ஆதிபத்திய விசேஷங்கள் இல்லாத 3, 6 கூடியவனுடைய புதன் தசா வந்ததுன்னா இது வந்து இந்த குருவினுடைய பவர் அந்த இடத்துல வேலை செய்யாது. நீ ஒரு பெரிய மனுஷன் பாக்குறேன், அமைதியா உன் பாட்டுல இரு அப்படின்றவார் இந்த புதன். ஆனா நல்ல ஒரு நிலையில யோக நிலையில இருக்கிறதுனால இப்போ இந்த ஜாதகத்திற்கு இந்த ராகுவினுடைய தசா அங்கிருந்தது அவர்கள் முடியும் போது ஒரு அந்திம வயதில இந்த ராகுவினுடைய தசா வரும்போது அதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும். சில இந்த ராகுவினுடைய தசா வந்து முடியும் போது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் கடந்துதான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த யோக பலனை அவர் வருவார். இப்போ இந்த குருவினுடைய தசா நேரடியாக வருகின்ற போது இந்த ராகுவினுடைய தசாவுக்கு அடுத்ததாக வரக்கூடியது குரு தசா தானே. அப்போ இந்த குருவினுடைய தசா வரும்போது நான் மேற்கூறிய சொன்னேன் இல்லையா, அந்த 4 யோக அமைப்புகள் அப்படிங்கிறது இங்க 2ஆம் அதிபதி இங்க என்ன பண்ண 2ஆம் பாவகத்துல 9ஆம் அதிபதி அமர்ந்திருக்கின்றார். அதீத தனத்தை பெறக்கூடிய இந்த ஜாதக தன்மை அப்படிங்கிறது நேரம் டைம் அப்படிங்கிறது இந்த 4 சர்க்கியூட் போட்டு வச்சிருக்காங்க. பிரைட்டா வந்து இந்த கொடை வரும். ஒரு கோயில்ல ஒரு கொடை ஃபங்க்ஷன் வந்தா மட்டும்தானங்க, ஒரு திருவிழா ஃபங்க்ஷன், ஒரு சர்ச் எடுத்துக்கோங்க, ஒரு திருவிழா காலங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீரியல் லைட் அப்படிங்கிறது அங்க பிரகாசமா பிரைட்டா எரியும். அதுக்கு மற்ற நேரங்கள்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் கனெக்ஷன் வேணா கொடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் அப்படின்னா கனெக்ஷன் இருக்கும், ரைட், ஓகே. அதே மாதிரி அந்த கோயில்கள்ல அந்த தூண்கள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதுல எப்பவுமே அலங்கரிச்ச லைட் வந்து பிரைட்னஸா இங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அதே போலத்தான் இங்கே அந்த கிரகங்கள் அனைத்தும் அமைதியாக இருக்கும். அப்போ எப்போ அது வேலை செய்யும். ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு காலேஜ் போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டினுடைய அவர்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். அது வந்தா மட்டும்தான் நீங்க அது வந்து அதை நீங்க வந்து படிக்க முடியும், இன்ட்ரெஸ்டா வந்து பார்க்க முடியும். அதற்கான ஆசிரியர் வந்து உள்ள வருவாரே தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுடைய உங்களுடைய புத்தக பைகளில் அந்த சப்ஜெக்டுடைய புக் இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்ய முடியாது, அதை எடுத்து அடுத்த ஆசிரியர் வந்து உள்ள இருக்கிறப்ப, அடுத்த கிரகம் வந்து உள்ள நிக்கிறப்ப இந்த புக்கை எடுத்து நீங்க என்ன செய்ய முடியாது, ஆர்வமா எடுத்து படிக்கிறவோ அதனோட சந்தேகங்களை கேட்கவோ இங்க அனுபவிக்கவோ முடியாது. அப்போ இங்கே இந்த குரு தசாங்கிறது இங்க அதே ஒரு எடுத்துக்காட்டு ஓமைகளாக தான் இதை நம்ம சொல்றோம், சரிங்களா. அதே போலதான் இந்த புத்தகப்பை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகத்தினுடைய கட்டங்கள், இந்த ஜாதகத்தினுடைய ஒருவருடைய சுய ஜாதகத்தினுடைய கட்டங்கள் அப்படிங்கிறது அந்த புத்தகப்பை போலதான். அதற்குள்ள இருந்தாலும் அந்த அவர் அப்படிங்கிறது அந்த பீரியட் அப்படிங்கிறது வரணும். இப்போ இங்க அந்த குரு தசா அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த குரு தசா அங்க வர்றப்ப இங்க 9ஆம் அதிபதியாகவும் அங்கே 2 கூடிய தனஸ்தானத்தில் அந்த 9ஆம் அதிபதி இருந்து அதீத தனத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற முதல் விதியின்படி அந்த குரு அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 2ஆம் விதி, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது தானே. 2ஆம் விதி என்பது இங்கே 2 கூடிய தனம் எந்த வழியில் வர வேண்டும்னா இந்த 10 கூடிய அந்த தொழில் மூலமாக வர வேண்டும். இந்த குரு சுக்கிரனுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த புதன், அதற்காக என்னது இங்க
நான் மறுபடியும் சொன்ன மாதிரி சுபத்துவம், புதன் சுபத்துவமா இருக்காரு, புதனுடைய காரகத்தன்மை இங்க இருக்கும். இவருக்கு இல்லாட்டாலும் இங்க 7ஆம் அதிபதியான கணவர் மூலமா இருக்கும். இல்லைன்னா இவருக்கு இல்லாட்டாலும் இவருடைய மனைவி வந்து பேங்க்ல வந்து ஒரு மேனேஜர் ஆவாங்க இந்த டைம்ல, அப்படிலாம் அங்க சொல்லக்கூடாது. அந்த ஒரு விதியெல்லாம் வச்சுலாம் அங்க சொல்லக்கூடாது. இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்கே இந்த 2 கூடியவன் வந்து 9ஆம் இடத்துல வந்து இந்த 9ஆம் அதிபதி 2 கூடிய தனாதிபதி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதீத தனத்தை இந்த குருதசா வரும்போது இங்கே கொடுத்தாக வேண்டும். அதே போல ஜாதகனை நகர்த்தி கொடுக்கும், அது எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 12 கூடியது, 12ங்கிறது நகர்வு அப்படிங்கிறதுனால ஜாதகனை முதலில் நகர்த்தியே கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கூடுதலான ஒரு பதிவாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த 12 அப்படின்னா ஐயோ 12 வருது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த 12ங்கிறது ஒரு பூர்வீகத்தை விட்டு உங்களை வந்து 9 என்கின்ற இந்த பூர்வீகத்தை விட்டு உங்களை நகர்த்தியே அந்த 9க்கு 9ஆம் அதிபதி இங்கே 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால, கூடுதலா அவர் 12ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த ஜாதகனை தூர இடங்களுக்கு நகர்த்தி அந்த கணவன், இப்போ ஒரு ஆண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இவருடைய மனைவி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேங்க்ல பெரிய மேனேஜர் வேலை கிடைக்கும். இவர் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் இங்க விட்டுட்டு அவருடைய மனைவி கூட அங்க செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அங்க அதீத தனங்களை அவர் பெறுவார். இங்க ஒரு உதாரணமா நம்ம சொல்றோம். இல்லைன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கூட பெருசா ஆரம்பிக்கிற அளவுல அந்த அமைப்புங்கிறது இருக்கும். ஒரு பெண் ஜாதகம் இருந்தால் கணவன் மூலமான இந்த அமைப்பு இருக்கும். ஏன் இங்க கணவன் மனைவியை கொண்டு வருகிறேன் அப்படின்னா, இங்கே சுக்கிரன் என்பவர் இங்கே களத்திர காரகனை குறிக்கக்கூடியவர் என்பதால அந்த சுக்கிரனை நம்ம இங்க சொல்றோம். டாமினேஷன், அந்த சுக்கிரனை மையப்படுத்தி நாம இங்க பாக்குறோம். ஏன்னா இந்த குருவே அந்த சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்காரு. அந்த சுக்கிரன் தான் இங்க 2 கூடியவன் அப்படிங்கிறதுனால. சரி, இங்க 9 2 தனம், அதீத தனம் இங்க கொடுத்தாகணும் இந்த குரு. டாப் ரைட், நம்பர் 1 விதி. ஓகே. 2வது விதி நேரடியான இங்கே 2ஆம் அதிபதி என்பவர் இங்கே 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் மூலமாக இருக்கும். அந்த தொழிலை கொடுக்கவர் இங்க 6 கூடியவன். இங்க வந்து நீங்க என்ன எடுக்கக்கூடாது, நம்ம புதன் நேரடியாக புத்தி வரும்போதே இங்க பெருசு இல்லை, இவர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டோம். நேரடியாக இப்போ இவர் கண்ட்ரோல், அவன் கப் சிப்புன்னு சொல்லிட்டு அதில் கீழே உட்கார வேண்டியதான். அப்போ அதனோடு கூடுதலாக இந்த புதனினுடைய காரகத்தன்மைகளில் நான் அதுக்கு தான் சொன்னேன். ஒரு மனைவியா இருந்தா, பெண் ஒரு ஆண் ஜாதகம் இருந்தா அவங்க ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல அந்த ஒய்ஃபுக்கு பேங்க்ல பெரிய உயர் அதிகாரியா மேனேஜரா பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா குரு புதனுடைய தொடர்புகளை வைத்து. அப்போ இந்த புதன்கிறவர் குரு சுக்கிரனோடு தொடர்புல இருக்கு. அப்போ இந்த புதன் என்பவர் குருவோடும் சுக்கிரனோடும் இங்கே தொடர்பில் இருப்பதால் நாம அந்த சொன்னோம். இதே ஒரு ஆண் ஜாதகம் இருந்தா ஃபினான்ஸ் ரீதியா ஒன்று அவர் அந்த பணியில இருக்கலாம், அப்படி இல்லை அவருக்கு அந்த பணி என்பது அங்கே கிடைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இங்கே 6 என்பது இங்கே 10க்குள்ளதான் அடக்கும். அதனால இந்த 6 என்பது இது ஒரு பெண் ஜாதகமாக அமைகின்ற போது அந்த 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 பெண்மணிக்கு கணவன் என்கின்றவர் இங்கே தொழிலை செய்கிறார், புதனுடைய காரக தொழிலை செய்கிறார். அதன் மூலமாக மிக அதீதமான தனத்தை அவர் பெறுகிறார். பணம் வரக்கூடிய வழிதான் நம்ம என்ன சொன்னாங்க 10ன்னு பார்த்தோம். அப்போ 6மே இந்த 10க்குள்ளதான் அடக்கும். அதனால பணி என்பதை விட தொழில் என்பதுதான் இங்கே சிறப்பாக அமையும். சரிங்க. அதற்கு அடுத்ததாக தொழிலையும் அதனால் ஏற்படக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடிய இந்த சனி என்பவர் 3வது விதியின்படி அம்சமாக தசா நடத்தக்கூடிய 9ஆம் அதிபதியினுடைய வீட்டிலே இங்கே அமர்வதால் அங்க பாக்கியம் என்பது இங்கே தொழில் மூலமாகவும் லாபம் மூலமாகவும் இவருக்கு அபரிவிதமாக கிடைக்கும். இதனால் இவர் இந்த குரு தசாவினுடைய சுய புத்தி முடிந்த தருணத்தில் இருந்து மிக பெரும் தனவானாகுவார். நிச்சயமாக 100% இங்கே கோடீஸ்வரன் ஆகுவதற்கும் விட அதை விடவும் மேம்பட்ட ஒரு தனத்தை சேர்ப்பதற்கான அனைத்தையும் தகுதியும் இந்த ஜாதகம் பெறும். அதே போல இந்த குருவினுடைய காரகம் என்கின்ற அந்த பொன்னவன் என்பதை நம்ம சொன்னோம். உயிர் கரகத்தை நான் சேவ் பண்ணிக்கோ, நகைவனை அடிச்சுப்போம் நம்ம சொன்னல. அதே போல எதை இழந்ததோ அந்த காரகத்தையும் நகை பொன்பொருள் அனைத்தையும் இங்கே அபரிவிதமாக சேர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த குரு தசா இந்த மேச லக்னத்திற்கு இந்த அமைப்பில் இருந்து தசா நடத்துகின்ற போது பூர்த்தியாக நிச்சயமாக 100% இங்கே கிடைக்கும். இது ஒரு உண்மையான ஜாதகம். இந்த நிகழ்வுகள் என்பதும் இந்த ஜாதகத்தில் நடந்து முடிந்த நிகழ்வுகள் அனைத்துமே 100% உறுதியாக்கப்பட்டது. இதற்கு வரக்கூடிய எதிர்கால பலன் என்பதும் 100% எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நடைபெறக்கூடிய பலனாக இருக்கும். இப்படிதான் பலன் சொல்லணும். நீங்க உதாரணமா கற்பனையான ஜாதகங்களை எடுத்துக்கிட்டு அதுல எப்படி இருக்கு இதுல அப்படி இருக்குலாம் சொல்லி பலன் சொல்லிலாம் பிரயோஜனம் இல்லை. எதற்கு அடுத்தது யோக பலன்கள் இந்த அமைப்புகள்ல இவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இதற்கு முந்தின அவயோக பலன்கள்ல இந்த ஜாதகம் இந்த பலனை தாக்கு பிடிக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறதையும், அதற்கு தகுதியில் இருந்து
அந்த ஏன் இருக்கிறது அப்படின்னா இதற்கு அடுத்தது யோக பலன்களை இது அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே அந்த அவயோக தசாவினுடைய பலன்கள் என்பது இங்கே கட்டுப்படுத்துவதற்கு தகுதியான முறையில் அந்த யோக கிரகத்தினுடைய அடுத்து வரக்கூடிய யோக கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு பதிவா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த அமைப்புல இருக்கிறப்ப ஒரு யோக பலன் கோடீஸ்வர பலன்கிறது இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்ததாக நாம இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிஷப லக்னம் பார்க்கலாம். அந்த ரிஷப லக்னத்திற்கு எந்த குரு இங்க யோகம்னு பார்த்தேன் இல்லையா, அதே குரு தான் ஊருக்கே அவர் மாணிக்கமா இருந்தாலும் அந்த ரிஷப லக்னத்திற்கு அவர் பாக்ஷா தான். ஏன்னா அது மார்க் ஆண்டனி அவங்களுடைய டீம் அப்படிங்கிறதுனால. அப்போ அங்க ரிஷப லக்னத்திற்கு இந்த குருவும் அதற்கு அடுத்தது இங்க சனியும் பார்க்கும். சரிங்களா? இப்போ இந்த சனியோட வீட்டுல இருந்த ராகுவும் அதற்கு அடுத்ததா இந்த குருவும் இங்க பார்த்தோம். அவயோகம் யோகம் அப்படிங்கிறத பார்த்தோம். கோடி பணத்தை எப்போ இழப்பாரு, கோடி பணத்தை எப்போ சேர்ப்பாருங்க பார்த்தோம். அதே போல அந்த ஜாதகத்துல ரிஷபத்துல எப்போ கோடியில பணத்தை இழப்பாரு, எப்போ ஒரு கோடியில பணத்தை சேர்ப்பார் அப்படிங்கிறத குரு தசாவை அவயோகமாகவும் சனி தசாவை யோகமாகவும் வைத்து பார்க்கலாம். நன்றி. இதே போன்று 12 லக்னங்களுக்கும் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் என்பது எப்போது கோடியில் சேரும் என்பதை யோகம் அவயோகம் இந்த தசாவை இணைத்தே நாம் இங்கே பலனை ஒரு உண்மையான ஜாதகங்களை வைத்து பலனாக இங்க சொல்ல போறோம்.